வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது சிம்மம் ராசிக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா, அவங்க மனசில் இருந்த குழப்பம் எல்லாம் மெதுவாக தெளிவாகும். அதே நேரங்களில் சில விஷயங்களில் இவங்க முடிவெடுக்க வேண்டிய சூழல் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களோட வார்த்தை இந்த வாரம் கொஞ்சம் மதிப்பு கூடுறதா இருக்கும். பழைய தொடர்புகள் மீண்டும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இந்த வாரம் தீர்மானமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. மேலதிகாரி கூட பேசும்போது மட்டும் கொஞ்சம் முக்கியமாக கவனித்து பேசணும் இவங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல தகவல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிம்மம் ராசி பொறுத்தவரையில். கவர்மெண்ட் சம்மந்தமாக ப்ரமோஷன் சம்மந்தமான வேலைகளில் ஒரு சின்ன முன்னேற்றங்கள் அதிகமான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப தைரியமான ஒரு நல்ல வெற்றிகளை தர்றதுக்கான வாரம் தான் இந்த வாரம். அதே சமயத்தில் பண வரவு பொறுத்த வரைக்கும் தீர்மானமாக ஒரு நல்ல வரவு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சின்ன திடீர்னு செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வருமானம் வர்றது நிற்காது, ஆனால் சின்ன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்லா யோசிச்சுக்கோங்க, இதில் நம்ம முதலீடு போடலாமா வேண்டாமான்ட்டு. அதே சமயத்தில் கடன் வாங்கி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட சில நேரங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி இது செய்யலாமா அப்படின்னு, இதை நம்ம செய்கிறது சரிதானான்னு யோசனை பண்ணி செஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். அப்பாவுக்கு பெரியவங்க ஆலோசனை கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல திருப்பத்தை தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தனிப்பட்ட உறவில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புரிதல் அதிகரிக்கும். நாம் என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், சரியாக பண்ணுறோமா அப்படிங்கிறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வயிற்றில் கொஞ்சம் இல்லைன்னா ரத்த சம்பந்தமான சின்ன சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வலிகளை பற்றி அந்த பொறுப்புகளை பற்றி கொஞ்சம் சமாளிச்சுக்கிறதுக்கு ஏற்படுற ஒரு வாரமாக இது இருக்கும். சூரிய நமஸ்காரம் செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கம் சரியாக பார்த்துக்கோங்க, அது மிக முக்கியம். இது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தூக்கத்தை மிஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவன் கோவிலில் தீபம் ஏற்று வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் நல்ல நாளாக இருக்குது. அதாவது புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்ல நாட்களாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய நாள் திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி. சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக இருந்துட்டாங்கனாலே ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நன்றி. நான் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.